ஓம் க்ளீம் கிருஷ்ண க்ளீம். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஓம் சத்ய சத்யாய வித்மஹே சத்ய சத்யாதிமி தன்னோ சத்ய சத்ய பிரச்சோதயாத். தர்ம தர்மோதி ரக்ஷகா. இது வேத மந்திரம் சொல்லுகின்றது. எங்கிருந்து ஆரம்பித்தது இந்த ஒரு வரி? இந்த பொருள் எப்படி வந்தது? என்ன செஞ்சது? நாமெல்லாம் எப்படி அதை பின்பற்ற வேண்டும்னு வாத்தியார் நாங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கும்போது ஒரு காலத்தில் பேசுனதில் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இருக்கிறபடி ஞாபகம் இருக்கிறபடி சொல்கிறேன். இதை பெரியவர்கள்லாம் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பார்கள். நமது வாத்தியார் சொன்ன ஒரு அழகாக பார்ப்போமா? டேய், பார்த்து தர்மம் பண்ணுடா, பார்த்து பண்ணு, யாருக்கு தகுதி இருக்குன்னு பார்த்து பண்ணு. தலைவரை இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஒன்று பரீட்சையாக வைக்க முடியும்? உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டா, கொடுக்கும்போது விட அன்னதானத்தில் முடிச்சோமா போனோமா இருந்தது. அப்படிலாம் இல்லைடா ராஜா. தேவையில்லாதவர்களுக்கோ தகுதி இல்லாதவர்களோ நீ கொடுத்துட்டேன்னா அது வீணான பேரையும் உனக்கு வாங்கி தந்துடும்டா அப்படின்னாரு. அதுக்கு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அப்படி நான் சொன்னதை சொல்லுகிறேன். பஞ்சபாண்டவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் இந்த பக்கத்தில் அர்ஜுனன், அந்தண்ட பக்கத்தில் துரியோதனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் கர்ணன். இவர்கள் தான் இங்கே ஒரு உதாரணமாக சொன்னார் வாத்தியார். இப்படி கண்ணனுக்கு தான் சில விஷயங்கள்லாம் தெரியுமே. கண்ணனுடைய லீலைகளை யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. என்ன சொல்ல போகிறான், என்ன செய்ய போகிறான், அதுக்குள்ளே என்னென்ன அர்த்தம் இருக்கும், இதில் என்னென்ன வேடிக்கை நடக்க போகுது, இது எத்தனை பேருக்கு பாடமாக போகுது, படிப்பினையாக போதெல்லாம் அந்தந்த நேரத்தில் அவரவர்கள் உணர்வார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே உணர்ந்து கொள்பவர்கள் யார்? சித்தனால தான் முடியும். கண் எமைக்கிறதுக்குள்ள கதையை மாற்றி விடுவான் கண்ணன். இப்படி ஏதேதோ நடக்க போகிற காலங்கள்லாம் பற்றி பேசிக்கொண்டே அர்ஜுனனும் கண்ணனும் ஆளுக்கு ஒரு குதிரையில் போயிட்டே இருக்காங்க. தானம்னா என்ன, தர்மம்னா என்ன, கொடைனா என்ன அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே, ஹே அர்ஜுனா, கொஞ்ச நேரம் குதிரையை திருப்பேன். நம்ம ஏதோ ஒன்றுட்ட நான் பேசிக்கிட்டு வந்த வழியை மாறிட்டேன், திருப்பிட்டு போயிட்டு இந்த கொஞ்சம் அந்த வந்த இடம் ஒரு மலையை பிடித்து பற்றியா, அப்படியே திருப்பிட்டு போய் அப்படியே சுற்றி வரலாமே. இங்கே தான் யோஜனை பண்ணணும். எதுக்கு கிருஷ்ணா அதை சொன்னான் அப்படின்னு. அங்கே என்ன சொல்கிறான் அர்ஜுனன், அதுக்கெல்லாம் ஏன் இதை போகிற என்ன? இல்லைப்பா, பாத்தியா, நல்லா பாரு, இங்கே நம்ம போக முடியாதுப்பா. என்ன சொல்கிற? அப்படியே ஒரு ஜொக ஜக ஜக தக 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 தகன்னு மின்னுது, ஒளி அடிக்குது அந்த மலையிலேருந்து. பார்க்குறான் அர்ஜுனனுக்கு ஒரே கண்ணெல்லாம் மயங்குது. வாங்கும்போது என்ன கிருஷ்ணா அதுன்னு? அது என்னமோ இது பொன் மலைன்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு. அப்படியா? இப்படி இருக்கேப்பா. சரி, ரைட்டு. இப்படியே நம்ம பாதையை ரெடி பண்ணிட்டு போயிடலாமே. பாதையை ரெடி பண்ணலாம். அந்த ஒரு பொருளையும் இங்கே இருக்கிற மலையை எடுக்கும்போது ஒரு பொருளையும் அதுக்கான தக்க இடத்துல பாதுகாப்பாக கொடுக்கணும், வைக்கணும். இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. அதனால் என்ன, நான் பாதை ரெடி பண்ணும்போது கிடைக்கிறதெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்களே வறியவர்கள், அவங்களெலாம் கொடுத்துறேன். அப்படி இல்லை, நீ கொடுக்குறவங்க தகுதியானவங்களாக இருக்காங்களான்னு பார்க்கணும். புரியுதா? தகுதியாக இருக்காங்களா பார்க்கணும். அப்படி பார்த்து கொடு. எஸ், தாராளமாக பார்த்துறேன். அதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அர்ஜுனன் தன்னுடைய பலம் நிறைந்த சிந்தனையோடு வெட்டி 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 வெட்டி
எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தான். ரொம்ப இருட்டு வரப்போகிறது. இதெல்லாம் கூப்பிட்டு அப்படியே என்ன செஞ்சான், இந்த இடத்த தான் கிருஷ்ணனை எதுவுமே கேட்கறது கிடையாது. இந்த பாரத போர் வரத்துக்கு முன்னாடி, சூதாட்டத்துக்கு முன்னாடி, இந்த பஞ்சபாண்டவர்கள் என் சைடில் அந்த பக்கம் சகுனி வரான், என் பக்கம் கிருஷ்ணன் வரான்னு சொல்லியிருந்தா இந்த பாரத போரே வராது. கிருஷ்ணனை கட்டி விட்டாங்க, மறந்துட்டாங்க. அவன் ஏதாவது வில்லங்கம் பண்ணிவிடுவான். வேண்டாம், நம்மளே பண்ணிவிடுவோம், நமக்கு தான் எல்லா வித்தமே தெரியுமே, நம்ம தான் அரச குலத்தில் பிறந்திருக்கமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். அதே போல் இப்படி பொன்மயமான உருண்டையாக பெரிய பெரிய உருண்டைன்னா சின்னதெல்லாம் கிடையாது, பெரிய பெரிய உருண்டையாக பண்ணி எல்லாரையும் கூப்பிட்றான். எல்லோரும் வராங்க. ஐயா, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா, கொடுங்க ஐயா, இதை பண்ணி ஒன்று எடுத்துக்க. உனக்கு ஒன்று எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஐயா, எனக்கு 5 குழந்தைங்க, சாப்பாடே இல்லை, கஷ்டப்படுறோம் அப்படின்னு. நீ 2-3 எடுத்துக்க, எடுத்து கொடுக்குறான். இப்படி எல்லாத்தையும் கொடுக்கும்போது உனக்கு ஜாஸ்தியா, எனக்கு எல்லாரும் வாங்கிட்டு போய் இரவும் வந்து விடுகிறது. எல்லாரும் சாபம் கொடுக்குறாங்க அர்ஜுனனுக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பெரிய குடும்பம், நான் நடத்துறதுக்கே கஷ்டம், உனக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கான், எனக்கு இத்தனை. அவன் நல்லா இருப்பானா, நாசமாக போக மாட்டானா, அவன் கஷ்டப்பட மாட்டானா, அவனுக்கு மூளை இருக்கா, அவனுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியுதா, அவன் பாட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்கானே, அவன் ஒரு மனுஷனா, என்ன கேட்டானா, ஏன் இன்னும் கொஞ்சம் கொடுத்தா என்ன, அப்போ விட்டு சொத்தா போகுது, இப்படியெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க. ஆக அர்ஜுனன் செய்த போது நடந்தது என்ன, இந்த வேதனையான தானம் கொடை கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு. இப்படி நடந்து கொண்டே இருந்தபோது நேரம் இருட்டி போய்விட்டது. எல்லாரும் நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இளைப்பாடுறாங்க. கிருஷ்ணனும் கண்ணனும். கிருஷ்ணன், என்ன அர்ஜுனா, என்ன நான் என்னால் முடிஞ்சதை கொடுத்தேன்ப்பா. அப்புறம் எல்லாரும் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். என்ன சொன்னாங்க, இன்னும் 2 வேணும்னாங்க, 3 வேணுனாங்க, நான் பட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் என்னப்பா நடக்குது, கிட்ட இருந்து காதை கொடுத்து கேட்குறாங்க. மெல்லமாக ராத்திரி நேரம், இரவு நேரம் இல்லையா, அப்படியே கேட்குறாங்க மெல்லமாக. அவங்களும் திட்டுறது தான் காதில் விழுது அர்ஜுனனுக்கு. இவன் நல்லா இருப்பானா, இவன் நாசமாகப்பட மாட்டானா, எனக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்கானே, நான் ஏழைங்கிறது தெரிஞ்சே இவன் செஞ்சுருக்கானா, அவன் வேண்டியவனுக்காக நிறைய கொடுத்துருக்கானா, இப்படியெல்லாம் அவரவர்கள் சாபம் கொடுத்ததை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு குதிரை வரதை கண்ணன் பார்த்துட்டான். நல்லா பார்த்துக்க, ஒரு குதிரை வருது, அதில் யாரோ உட்காந்து வர்றது மாதிரி. என்ன அர்ஜுனா, அதோ ஒரு குதிரை வருதே, அதில் யாரோ உட்காந்து வராங்களே, எனக்கும் தெரியலங்க, உனக்கு தெரியாதா? கிட்ட வந்தோன்னே, அடா கர்ணா, என்னப்பா இங்கே வந்திருக்க? நான் துரியோதனனை பார்க்க கிளம்பினேன், என்னமோ கொஞ்சம் இருட்டி போயிட்டு இல்லையா, இப்படி வழி தெரியாமல் நான் வந்துட்டேன் போல இருக்கு கிருஷ்ணா. நீ நல்லவன்டா, நீ ரொம்ப சமத்து, நல்லவன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ தான தர்மத்துக்குன்னே பிறந்தவன், நல்லது தான் செய்வேன் அப்படின்னு. என்ன கிருஷ்ணா எனக்கு சொல்கிற, நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதோ தெரியாமலோ ஏதோ பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்ன, இது ஒரே ஜொலிக்குதே கிருஷ்ணான்னு. இது என்னமோ பொன்மலைன்னு சொல்கிறாங்கப்பா, தங்க மலைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்தோம், நம்ம அர்ஜுனனால் முடிஞ்ச வரையும் கொடுத்து முடிச்சிட்டான். என்ன, அவனுக்கு உடம்பு முடியல பாவம், வெட்டி கொடுத்துட்டான். என்ன பாக்கி நீ கொடுக்குறியான்னு, அதுக்கு என்ன பேஷாக கொடுத்தா போச்சு. ஆனால் ஒரு கண்டிஷன், தகுதியானவருக்கு கொடுக்கணும் கர்ணா, தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதை பார், அந்த பேச்சுவார்த்தை சத்தம் கேட்கறது கர்ணன்கிட்ட காட்டுறான். எல்லாருமே வாங்கிட்டு போனவங்க அத்தனை பேருமே திட்டுறாங்க, சாபம் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், இதில் ஒரு என்ன கற்றுக்கணும், ஒரு குரு இல்லாமல் தானம் செய்தாலும் வருகின்ற சாபங்கள் கோடி கோடியாக இருக்கும். அவன் வாங்கிட்டு போனதுக்காக நன்றி சொல்ல மாட்டான், இன்னும் கொடுக்கலையேன்னு தான் திட்டுவான். அப்படியே பார்த்துட்டு இருக்கான். என்ன கர்ணா, அப்படியா, சரி, எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்த. நீ வந்து காலம்பரை பொழுது விடியத்தில் ஆரம்பித்து சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே எப்படி பிரம்மாண்டமான மலை
அதை காட்டி அத்தனையும் நீ தானம் கொடுக்கணும். ஆனால் தகுதியானவருக்கு கொடுக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன், நீ வேணா இருந்து பாரு, நான் தகுதியானவனுக்கு கொடுத்தேனா இல்லையான்னு பாரு. ஆனால் நான் கொடுக்கும்போது எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்ப்பா, நான் வேடிக்கை தான் பார்ப்பேன். எனக்கும் உனக்கும் சிநேகிதங்கிறது தனியாக இருக்கட்டும், வேணும்னா நான் அந்த ஓரத்தில் நின்றுக்கிறேன்னு கிருஷ்ணன் இருக்கிறார். அங்கே அர்ஜுனனும் நிற்கிறான். கர்ணன் அப்படியே ஒரு குதிரையை எடுத்துகிட்டு போய் அப்படி சுற்றி போய் ஒரு இடத்துல ஒரு அன்னதான கூடம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே மிக மிக கஷ்டப்பட்ட நிலையில் பல ஆயிரம் வருஷமாக அன்னதானம் நடத்திக்கிட்டு வர ஒரு பெரிய ஒரு இறை பக்தர்கள். நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோ அன்னதானத்துக்கு, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோமோ, இன்றைக்கி எப்படி எத்தனை பேருக்கு நம்ம வயிறார போட போகிறோமோ, இல்லைன்னு சொல்ல போகிறோமோ, இல்லாமல் சொல்ல போகிறோமோ, ஒன்றுமே தெரியலையேன்னு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நாளைக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஏதோ இன்றைக்கி ஓரளவுக்கு பேத்தியாச்சு. இப்படியே ஒவ்வொரு நாளும் பல 100 வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்துட்டான் கர்ணன். அப்படியே எல்லாரையும் மொல்லமாக அந்த முக்கியமானவர், அதுக்கு தலைவர் மாதிரி இருப்பாங்கல்ல, ஐயா இங்கே வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன வாங்க, ஒன்றும் கிடையாது, நல்லது தான், வாங்க, உங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா, கொடுக்கறத வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான் சொல்கிறார். அவர் யார் என்று அப்புறம் பேரெலாம் சொல்லிக்கிறோம். அப்படியே அழிச்சுன்னு வரார். அவர் பின்னாடியே அவங்க அந்த அன்னதானத்தில் கைங்கரியம் பண்ணுற அத்தனை பேரும் பின்னாடியே வராங்க. இப்படியே பார்க்குறான் கர்ணன். இதை பார்த்தியா, என்ன இது தங்க மலை இல்லையா, இது தங்க மலை இல்லையான்னு. ஆமாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லாவே உபயோகப்படுத்திங்க, இது யாருக்கும் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோ. ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வரையும் என்னுடைய வீரர்களை உனக்கு உதவியாக இங்கே இரவு இந்த நேரம் பூரா தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு தன்னுடைய வீரர்களையும் அங்கே வைத்துவிட்டு கர்ணன் ஓரமாக போய் நின்று விட்டு தண்ணியை எடுத்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு விட்டுட்டு போட்டான். வெட்டலை கிட்டலை எல்லாம் 15 நிமிடம், ஒரு 24 நிமிஷம், ஒரு நாழிகைக்குள்ளே முடிச்சுட்டான். முடிச்சுட்டு அட்டா வந்தால் ஒரே பெரும் பெரும் கூட்டம், எல்லாம் கண் மூடி கண்டதுன்னா மொத்தம் மலையும் தரமட்டமாக போச்சு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் தர்மம் அவங்க யாராலும் வருவாங்களா, ஊரே உலகமே சேர்ந்து சொல்லுமே, அத்தனை பேரும் வறியவர்கள் எல்லாம் பணம் மிகுதியாக செல்வம் மிகுதியாக ஜெகஜோதியாக கிளம்பி போயிட்டாங்க. போக்குவரத்து அடைஞ்சே இல்லாமல் மலையும் தரமட்டமாச்சு. சரி, என்ன அர்ஜுனா, என்ன கர்ணா, நான் வரேன் கிருஷ்ணா, நான் துரியோதனை பார்க்க வேண்டாமா, சரி நீ பார்க்க போ அப்படின்னு குதிரையில் ஏறி போகும்போது ஓடி போய் அர்ஜுனன் கர்ணனுடைய காலை பிடிச்சி, உன்ன மாதிரி ஒரு நல்லவன் கிடையாது, என்றைக்கும் உன்னுடைய நட்பு இப்படியே இருக்க வேண்டும்னு காலை பிடிச்சி கெஞ்சுற இடம் ஒரு இடம் இருந்தது. அப்புறமா கிருஷ்ணரை பார்க்குறான் அர்ஜுனன். என்ன அர்ஜுனா, என்ன பேசியிருந்தீங்க ரெண்டு பேரும்? இல்லை, இப்படி இத்தனை பேருக்கு கொடுத்துட்டு பார்த்து என்னன்னு கேட்டேன். இது மாதிரி அவர்கள் தினமும் அன்னதானம் பண்ணுறதுக்கு வரவங்களுக்கெல்லாம் பசி ஆற்றுவதற்கு வயிறார உணவு 3 வேளை இல்லாமல் 24 மணி நேரமும் சதாசிவ காலமும் அன்னம் இட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுஷ்னு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தா, அவர்களுக்கு தேவையான ஆளை போய் எங்கேயோ கர்ணம் பிடிச்சின்னு வந்துட்டான். அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு என்னவோ பண்ணான், தண்ணியை எடுத்தான், மேலே ஊற்றிட்டு போயிட்டான். என்ன அப்படியே கர்ணன் கொஞ்சம் தூரம் போகிறான். ஒரு யானையும் வெள்ளை யானையும் வெள்ளை குட்டியும் யானைக்குட்டியும் வந்தது. அப்படியே கர்ணனுடைய தலையில் அந்த துதிக்கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுது. பண்ணும்போது யானை பேசுது கர்ணன்கிட்ட, உனக்கு என்ன வேணும், எனக்கு இதே போல் எந்தெந்த காலத்தையும் நான் இப்படி பிறப்பெடுக்க நேர்ந்தால், இப்படி இருக்க நேர்ந்தால் இது மாதிரி தானம் தர்மம் பண்ணணும். ஏன்னா அது மகாலட்சுமி லோகத்திலேருந்து வந்து கஜலட்சுமி ஐராவதம் அப்படியே நடக்கட்டும்னு அந்த திருமகளுடைய 2 பக்கம் இருக்கிற கஜலட்சுமி ஆனவள் ஆசீர்வாதம் கர்ணனுக்கு செய்தாள்.
கர்ண மாமன்னன். பாக்கி எல்லாரும் மன்னர்கள் என்று தான் சொல்வார்கள். கர்ணமாமன்னன். மா என்றால் மலை, மா என்றால் பெரியது, மா என்றால் அளப்பரியது என்று. அதுக்குத்தான் அதிலிருந்து வந்ததான் மா என்கின்ற மாம்பழம். அது உண்டான பெரிய கதை இருக்கிறது. இப்படி நாம் இப்பொழுது என்ன தெரிஞ்சு விட்டுக்கிறோம்? லௌகீக வாழ்க்கையில் நமது வீட்டிலே நமது ஒரு நல்ல காரியங்கள் நிகழ்கின்றன. உற்றோம் சுற்றோம் எல்லாரையும் கூப்பிட போகிறோம். எத்தனையும் அழைப்பிதழ் இப்போல்லாம் இன்விடேஷன் வைக்கிறோமே, அதை கூட பார்த்து ஜாக்கிரதையாக தகுதியானவர்களிடம் வைத்தால் சாபம், ஏச்சு, பேச்சு, கண்திருஷ்டி இல்லாமல் நம்மை காவந்து செய்து கொள்ளலாம். தகுதியான ஒரு கல்யாணத்தில் 50-100 பேருக்கு நமது உறவினர்கள் நண்பர்களுக்கு மட்டும் உணவோடு 1000 பேருக்கோ போட்டுட்டு எத்தனையோ அதே ஊரில் அதே கிராமத்தில் அதே இடத்தில் சேர்ந்த எத்தனையோ ஏழைகள் மேலே சத்தம் கூட கேட்க முடியாமல் ஒரு வேளைக்கு சோறு கூட இல்லாமல் இருக்கின்ற வறியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் இட்டால் அந்த இடத்திலே அன்னலட்சுமியுடன் தர்ம தேவதையும் வந்து உங்களுடைய குடும்பத்தினுடைய நீங்கள் நடத்துகின்ற அந்த நிகழ்ச்சியை பரிபூர்ணமாக அத்தனை தேவாதி தேவர்கள் வந்து உங்களை வாழ்த்துவார்கள். சிறு புதுமனை புகுதல், கல்யாணம், சீமந்தம் அத்தனைக்கும் அன்னதானத்துடன் நீங்கள் செய்வீர்களானால் கர்ணனை போல் கையேந்தாமல் வாழலாம், தர்மத்துடன் வாழலாம் என்பது நமக்கு வாத்தியார் என்ற சொன்னதை சுருக்கி சொல்கிற பெரிய கதை. யாரும் கேட்க மாட்டீங்க, இருக்கிறாமீங்க. இதுதான் உண்மை. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உன்னுடைய அருளால் அருணாச்சலம்.